ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு IFM அகாடமி. இன்னையிலிருந்து டெட் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் 2025 கேட்டிருக்காங்க. ஃபார்முலா படி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷார்ட்கட்டில் மைண்ட் கால்குலேஷனில் ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை கேட்குறாங்க. அப்போ நெட் சேஞ்ச் கேட்குறாங்கன்னு அர்த்தம். முதல்ல நம்ம ஃபார்முலா படி சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெட் சேஞ்சுக்கு என்ன ஃபார்முலான்னா A + B + AB by 100. ஸோ ஏங்கிறது எதை டினோட் பண்ணுது, பிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா A = நமக்கு இங்கே கொஷனில் இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அப்போது இன்க்ரீஸ்டு அப்படின்னா +25, டிக்ரீஸ்டு அப்படின்னா -20. இங்கே 20% கொடுத்துருக்குறாங்க. ஸோ -20. சப்போஸ் ரெண்டு இடத்துலையுமே இன்க்ரீஸ்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் போட்டுக்கணும், சரிங்களா. அப்போது +25 -20 வாங்க அப்ளை பண்ணிடலாம். 25 - 20 + 25 - 20 divided by 100. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10, 5 5s are 25. அகெயின் இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். we get -5. இங்கே 25லேருந்து 20 போச்சுன்னா 5, இங்கே ஒரு -5 இருக்குது. அதாவது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டு இங்கே ஒரு -5 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. 0ன்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நோ சேஞ்சுன்னு சொல்லலாம். இது ஃபார்முலா மெத்தடு. நெக்ஸ்ட்டு மைண்ட் கால்குலேஷனில் எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.